ஹலோ வீவாஸ், மகர ராசி நேயர்களுக்கு ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு நீங்க எதிர்பார்க்காத வகையில சில கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அதிரடியாக ஏற்பட போகிறது. இதன் விளைவாக உங்களுடைய விதியே தலைகீழாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. என்னதான் நம்முடைய வாழ்க்கையில நடப்பது எல்லாமே விதிப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது என்று நம்ம பொதுவாக சொல்லிவிட முடியாதுங்க. சில நேரங்கள்ல நம்முடைய மதியின் மூலமாக அந்த விதியை கூட வெல்லலாம் என்றே சொல்லலாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது சில பிரச்சனைகளானது வரப்போகுது அப்படிங்கிறது விதியின் படி இருக்கலாம். இன்னுமே உதாரணத்தோடு தெளிவாக சொல்லணும்னா, தொழில் ரீதியாக ஏதாவது நஷ்டத்தை நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னு விதி ரீதியாக இருக்கு அப்படின்னா, அதை நீங்க இந்த ஒரு ஜோதிடத்தின் மூலமாக கிரகங்களுடைய அமைப்பின் மூலமாக நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு தொழில் ரீதியாக பெருசா எந்தவித முதலீட்டையும் செய்யாமல் இருக்கின்ற பட்சத்துல, அதே போல தொழில் ரீதியாக கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து செய்துட்டு வருகின்ற பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நாம தவிர்த்து கொள்ளலாங்க. இப்படிதான் விதிப்படி ஏதாவது நடப்பதாக இருந்தாலுமே ஜோதிட அறிவின் மூலமாக நம்முடைய மதியின் செயலால பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட கிரக நிலைகளை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லனா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நம்ம செயல்பட்டு இருக்கின்றோம். அந்த வகையில தான் மகர ராசி நேயர்களுக்கு 7.5 சனியுடைய இறுதி கட்டத்துல இன்னுமே பாத்தீங்கன்னா 2 மாதங்கள் மட்டும்தான் இருக்க போகிறது. இப்படிப்பட்ட இந்த இறுதி கட்ட காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இப்போது இந்த ஜனவரி மாதத்துல நிகழக்கூடிய கிரகங்களுடைய இடமாற்றங்களானது உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி தரப்போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. கணபதியின் ஆசியால உங்களுக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 7/1/2025க்கு பிறகு பாத்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி, தைரிய வீரிய ஸ்தானத்துல ராகு, பஞ்சம ஸ்தானத்துல குரு, களத்திர ஸ்தானத்துல சந்திரன் மற்றும் செவ்வாய் என 2 கிரகங்களும், பாக்கிய ஸ்தானத்துல கேது, லாபஸ்தானத்துல புதன், ஐன சைன போகஸ்தானத்துல சூரியன் என்று கிரக நிலைகளானது பாத்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க. தெளிவாக சொல்லணும்னா 14/1/2025 அன்னைக்கு ஐன சைன போகஸ்தானத்துல இருந்து சூரியன் ராசிக்கு மாறப்போகிறார். 18/1/2025 அன்னைக்கு களத்திர ஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 28/1/2025 அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது. இதை வைத்துதான் ஜனவரி 31க்குள்ள நிச்சயமாக மகர ராசி நேயர்களுக்கு இதெல்லாம் நடந்தே தீரும், கவனமாக இருங்க அப்படின்னு ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. மகர ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற ஜனவரி 8ஆம் தேதிக்கு பிறகு குடும்ப நிலைகள்ல இருந்து வந்த தேக்க நிலையானது மாறி உற்சாகமானது பிறக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏனென்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக, ஓரிரு நாட்களுக்கு முன்பாக தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில சிரமங்களை சந்தித்து இருந்திருப்பீங்க. இதற்காக நீங்க மருத்துவமனைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்று வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இதன் மூலமாக ரொம்பவே பாத்தீங்கன்னா மன வருத்தத்துல இருந்திருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்திலையுமே முழுமையாக கவனத்தை செலுத்த முடியாத ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலையில பாத்தீங்கன்னா மன சஞ்சலத்துல இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட மன சஞ்சலங்கள் எல்லாமே நீங்கி இனி வரப்போகின்ற நாட்கள்ல உற்சாகமானது பிறக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. எதிர்பார்த்தபடி பணம் மட்டும் கைக்கு வந்து செல்லுங்க. ஆனாலுமே சேமிப்பதற்கு முயற்சி செய்தால் மட்டுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க. ஏனென்றால் ஒரு சிலருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா தாராளமாக பண வரவு இருந்தாலுமே
எப்பொழுதுமே அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பத்திரமாக சேர்த்தி வைக்க வேண்டும். எந்த வகையில் நம்ம சேர்த்தி வச்சா அதன் மூலமாக லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சும்மா நம்ம பணத்தை வந்து பீரோக்குள்ளே வச்சிருந்தா அந்த பணத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா நாளடைவில் குறைய செய்யும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. ஏதாவது பேங்க்ல வைக்கும்போது அதற்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சி அந்த பணத்தோட மதிப்பு கொஞ்சம் ஏற ஆரம்பிக்கும். அதை தாண்டி ஒரு எஃப்டியில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. அதன் மூலமாக இன்னுமே ஜாஸ்தியான இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பெறலாங்க. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நகை வாங்கலாம், இல்லை என்றால் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் பார்த்தீங்கன்னா பணத்தை போட்டுட்டு வரலாம். ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாக் பற்றிய ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும், அதை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கணும். அதில் நான் எல்லாமே எனக்கு தெரியுங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதன் மூலமாகவும் உங்களுடைய பணத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாஸ்திப்படுத்தலாங்க. ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா சம்பாதிப்பது மட்டும் கிடையாதுங்க, சம்பாதித்த பணத்தை வந்து எப்படி பல மடங்கு பெருக்கலாம், நாம் எந்த வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜுமே நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கோங்க, வளர்த்துக்கோங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பணத்தை மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் தொழில் ஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் குரு பார்ப்பதால எதிர்ப்புகளையும் தடைகளையும் தாண்டி நீங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு செல்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. பேசப்பட்டு கொண்டு இருந்த சுப காரியங்களானது சிக்கல்கள் எல்லாமே நீங்கி இனி வரப்போகின்ற நாட்களில் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நடந்து முடியுங்க. வீடுகளில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் செய்யணும், அதற்காக நாங்கள் ஏற்பாடு செஞ்சோங்க கடந்த காலத்தில், ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்தால் தடைப்பட்டு போயிடுச்சு. அதை நாங்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தில் தை மாதத்தில் செய்யலாமா அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாங்க. தாராளமாக அந்த விஷயங்களை நீங்கள் தடைப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் செஞ்சுட்டு வரலாங்க. அதன் மூலமாக மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பேசப்பட்டு கொண்டு இருந்த சுப காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியுங்க. பிள்ளைகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. பிள்ளைகளுக்காக புதிய கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் என்பதால அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அரசல் புரசலாக தங்களை கேலி பேசியவர்கள் கூட தங்களது தவறான போக்கை மாற்றிக்கொள்வார்கள். உங்களது நேர்மையான முன்னேற்றமானது எந்த தடங்கல்கள் வந்தாலுமே அதை எல்லாத்தையுமே தடங்களையும் தாண்டி நீங்க சாதித்து காட்டுவீர்கள் என்று சொல்லலாங்க. உங்களை ஏளனமாக பேசியவர்கள் எல்லாருமே உங்களை அண்ணாந்து பார்ப்பார்கள். அந்த அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல பெற்றுக்கொள்வீர்கள். இனி வரப்போகின்ற நாட்கள்ல எதையும் பற்றி கவலைப்படாமல் முன்னேற்றத்திற்கு என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் பாடுபடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருப்பீங்க, ஒரு லட்சியத்தோடு இருப்பீங்க. இந்த 7.5 வருஷங்கள்ல சனி பகவான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து இருந்திருப்பாரு. யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க, யார்கிட்ட நம்ம எப்படி பேசணும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம வந்து அப்படியே சோர்ந்து போயிடக்கூடாது, எப்படி நம்ம மீண்டும் அந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்ளணும், எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துவீர்கள். அந்த அளவிற்கு உங்களுக்கு மனப்பக்குவமானது கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் எத்தனை பேருக்கு இந்த மனப்பக்குவம் உண்மையாலுமே சொல்கிறேங்க, இந்த 7.5 வருஷத்தில் எனக்கு இப்போது நிறையவே மனப்பக்குவமானது கிடைச்சிருக்கு, வாழ்க்கையை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமானது எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களது தெய்வ பலமானது அத்தனை எதிர்ப்புகளையுமே சமாளிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிந்து ஓரளவுக்கு நன்மைகளானது நடக்கக்கூடிய வகையிலையும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. நிலம் மனை சம்பந்தமான தொந்தரவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு மகர ராசி நேயர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 50% எப்படி இருக்காங்க அப்படின்னா என்னால் நிலமே வாங்க முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலையில் இருக்காங்க. ஏன்னா அவங்க தொடர்ந்து லேண்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சா அதில் ஏதாவது ஒரு தடைகளானது வந்துடுது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்துமே ஏமாற்றம் அடைந்துமே கூட பார்த்தீங்கன்னா வந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான மகர ராசி நேயர்களுக்கு இப்போது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. நிச்சயமாக வாய்ப்புன்னு கிடையாது, உங்களாலையும் பார்த்தீங்கன்னா நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், எல்லா யோகமுமே உங்களுக்குமே இருக்குங்க. நீங்களே மனதளவில் இப்படி தவறாக நினச்சிருக்கீங்க இல்லையா, அது எல்லாமே தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அப்போது கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இல்லை, ஸோ அந்த விஷயம் நடக்கலை. இப்போது சாதகமாக இருக்கு, அந்த விஷயம் நமக்கு நல்லபடியாக நடக்குங்க. ஸோ இந்த நேர காலத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எதற்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லதாக தான் நடக்க போகுது. இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாத காலம்தான் இருக்குது. உங்களுக்கு 7.5 சனி முற்றிலுமாக முடிஞ்சிடும். இன்னும்
அதிகப்படியான நன்மைகளானது உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க. பெண்களுக்கு பண தேவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூர்த்தியாகுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விருதுகள் கிடைக்கும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், அரசியலில் உள்ளவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும், படிக்கக்கூடிய மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல ஒரு மாற்றத்தை பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. பெருமாள் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர தடங்கல்கள் நீங்கி வெற்றி உண்டாகும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.